மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தல் நெசவாளர்களும் பாட்டாளிகளும் ஒன்று சேருகின்ற தேர்தல். இந்த தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, வரும் காலத்திலும் இது தொடரும். 57 ஆண்டுகள் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மனநிலை தமிழக மக்கள் வந்துவிட்டார்கள். ஏதோ 5 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். 57 ஆண்டுகள், 3 தலைமுறைகள், அரை நூற்றாண்டிற்கு மேல் அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க. எனக்கு அழுத்து போச்சு. உங்களுக்கு ஏன் எனக்கு அழுத்து போச்சு தெரியுமா? இவங்களால புதுசா இடம் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை ஏதாவது இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை ஏதாவது இருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை ஏதாவது இருக்கு? இல்ல. இந்த இரு கட்சிகளும் காலாவதியான கட்சிகள். They have lost their utility. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், படித்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் மிக இளைய சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றிய நல்ல ஒரு படித்தவர், பண்புள்ளவர். அரசியல் வச்சு அவர் சம்பாதிக்க வேண்டாம். ஏன்னா அவர் நிறைய நிறுவனங்கள் நடத்திருக்க, கல்வி நிறுவனங்கள் அவங்க அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் பணத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. மற்ற கட்சிகள் திமுக, அண்ணா திமுக கொள்ளடிக்க வந்திருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நல்ல வேட்பாளரை நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நிறுத்திருக்கின்றார். அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்கிறேன். நமது சின்னம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதோட பெருசா கிடைக்கலையா? தேர்தல் கூட்டம், இது நான் கூட்டம் சொல்லக்கூடாது, மாநாடுன்னு சொல்லுவேன் நானு. இது போன்ற ஒரு கூட்டத்தை திமுகவோ அண்ணா திமுகவோ நடத்தினார்கள் என்றால் குறைஞ்சது ஒரு 2-3 கோடி செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த கூட்டம் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார், என் தம்பிகளா என் தங்கைகளா வாருங்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக வந்த கூட்டம் இது. இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல். 57 ஆண்டுகள் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இவர்களால் தமிழக மக்களுக்கோ குறிப்பாக இளைஞர்களுக்கு எந்த பயணம் இல்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த எண்ணத்தில் தான் இந்த தேர்தலில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றால் 3வது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார். அது ஒரு அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் 2026 திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். எவ்வளவு பெரிய செய்தி சொல்லியிருக்கிற. முதல் முறையாக திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி. அதற்கு காரணம், பல காரணங்கள் இருக்கிறது. அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார். அதிலிருந்து வந்தது அண்ணா திமுக. அண்ணாவின் பெயரை மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அண்ணாவின் கொள்கையை மறந்துவிட்டார்கள் திமுக. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று கொள்ளையோ கொள்ளை அளித்துக் கொண்டிருக்கின்ற இரு கட்சிகளும் தான் நான் சொல்கிறேன். அதிலும் இப்போது இருக்கின்ற திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார். அவரை நான் அமைச்சராக நான் பார்க்கவில்லை, ஒரு வியாபாரியா தான் நான் பார்க்கின்றேன். காரணம், அவருக்கு அமைச்சராக அவர் செயல்படவில்லை, ஒரு வியாபாரியா செயல்படுகிறார். அவருக்கு என்ன இவ்வளவு திறமை இருக்கிறதா? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்ட இருக்கிறது. அவ்வளவு திறமைசாலி அவரு.
இல்ல. அந்த பதவிகளை பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற, அதிலும் முதலமைச்சரை சுற்றி இருக்கின்ற ஒரு 3-4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த 3-4 பேரும் வியாபாரிகள், பியூர் பிசினஸ். திமுகவில் 2-3 அமைச்சர்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கின்றவர்கள் சுத்தமா அவங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, வேளாண்மைனா என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியாது, வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது, இளைஞர்கள் நலன்னா என்னன்னு தெரியாது, பெண்கள் பாதுகாப்புனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் 13 வாக்குறுதிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 13 நான் படிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காவிரி குடிநீர் திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அண்ணா காலத்தில் கேட்டோம், பிறகு எம்ஜிஆர் காலத்தில் கேட்டோம், பிறகு கலைஞர் காலத்தில் கேட்டோம், பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் கேட்டோம், பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்தில் கேட்டோம், இப்போ ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருக்க போறோம்? உங்களை எல்லாம் அவர்கள் முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள் எல்லாம் ஏதோ நம்ம சொன்னா நம்பிடுவாங்க. அவர் கொடுத்த வாக்குறுதி தான் படிச்சு. அப்போ எதுக்கு நீங்க திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் இந்த தொகுதியின் வளர்ச்சி, இந்த பகுதியின் வளர்ச்சி, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி, மாவட்டத்தினுடைய நீண்டகால கோரிக்கை, உங்களோட நீண்டகால கோரிக்கை என்ன? இந்த மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதிமுக தேசிய கட்சி கூட கூட்டணி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறது கிடையாது. அப்போ எதுக்கு உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும், வீணாக்கணும்? உங்களுடைய கோபம் திமுக மேல தானே. அப்போ நீங்க மாம்பழத்துக்கு போட்டு உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேல நான் அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டு, இந்த தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஸ்டாலின்? உடனே ஒரு வழி இல்லாம பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார். அப்போ அறிவிக்கணும் திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும். தோல்வி அடைஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்டது கிடைக்கும், இல்ல அது மறந்துடுங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஒரு நல்ல முடிவெடுங்கள். 57 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போவது விடுதலை. 47 கிடைச்சது, அது முதல் விடுதலை. 2வது விடுதலை இந்த திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி வேணுமா வேணாமா? 2வது விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், பெற வேண்டும் என்றால், நமக்கு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாம்பழத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மாவட்டத்துல செய்யார் பகுதியில மேல்மா ஒரு இடத்துல சிப்காட் தொழிற்சாலை, சிப்காட் தொழிற்சாலை வேண்டும், தொழிற்சாலை வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விளை நிலங்களை அழித்து சிப்காட் கொண்டு வருவது என்னால ஏத்துக்க முடியாது, ஐயாவால் ஏத்துக்க முடியாது, பாஜக கட்சி ஏத்துக்க முடியாது. அமைச்சர் ஏவாவேலு யார போட்டாரு? யாரு? நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்துல போட்ட அமைச்சர் ஏவாவேலுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேணுமா வேணாமா? அத்துணை விவசாய பெருமக்களே, இதை மறக்க கூடாது. உங்க கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது. கோபமா இருக்கீங்களா இல்லையா? இந்த 2 கட்சிகளும் டாஸ்மாக் கடையை திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டிலேயே அதிக போதைப் பொருட்கள் விற்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமா எங்க வைக்கிறாங்க தெரியுமா? திருவண்ணாமலை நகரத்தில், அவரோட தொகுதி. நானும் எவ்வளவு போராட்டம் பண்ணோம், ஆனா நடவடிக்கை எதுவும் எடுக்கல. விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போடுறான், ஆனா குண்டர் சட்டத்துல போட வேண்டிய போதை விற்கிற பொருள்ல அமைச்சர்கள் பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறானுங்க. உங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்தணும்னா தேர்தல் நாள் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போயிட்டு மாம்பழத்தை பார்த்து குத்து,
கோபமா சுத்த மாமல்ல பார்த்து வேற நீங்க டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறீர்களே, அவர்களால் ஏதாவது ஒரு பயனா, ஏதாவது ஒரு பிரயோஜனமா, ஏதாவது ஒரு துரும்பு தமிழ்நாடு கிடைச்சிருக்கிறதா? இல்லையே. அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். மீண்டும் 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 அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த தவறை செய்யாதீர்கள். தவறை இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல். மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தலுடைய அடித்தளம் 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்று அணி, கூட்டணி ஆட்சி. இந்த மதுக்கடையில மூடுங்க ஐயா, போதைப் பொருட்களை ஒழிங்க ஐயா, தடுப்பணையில கட்டுங்க ஐயா. கெஞ்சி 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 அழுத்து போச்சு. ஆனால் இனி இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இனி நாம் நம்முடைய இளைஞர்களை நம் நம்பிக்கையோடு நாம் இறங்குவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.